சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 பெறுவதற்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை சமீபத்தில் இடைத்தராசுடன் இணைக்கப்பட்ட மின்னணு பில் மிஷின் மூலம் பொருட்கள் சரியான அளவில் கிடைக்கிறது என்பதை உறுதி செய்து வருகிறது. அதே சமயம் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்காக இல்லம் தேடி ரேஷன் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் வீடுகளுக்கே பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது கார்டுதாரர்களின் கைரேகை சில நேரங்களில் விழுவதில்லை என்ற சிக்கல் ஏற்கனவே உள்ளது. முதியவர்கள் தான் அதிக அளவு இப்பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர். இதற்கு மாற்று ஏற்பாடாக கருவிலையை பதிவு செய்து பொருட்களை வழங்க விற்பனையாளர்கள் முயற்சிக்கின்றனர். இதனால் கடைகளுக்கு வரும் கார்டுதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக புகார் எழுகிறது. இதற்கேற்ப தொழில்நுட்பத்தை மேலும் நவீனப்படுத்த வேண்டும் என்று ரேஷன் கார்டுதாரர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தாயுமானவர் திட்டத்திலும் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. தேவையற்ற நேர விரயம், மன உளைச்சல் ஏற்படுவதுடன் பொருட்கள் விநியோகத்திலும் சிக்கல் ஏற்படுகிறது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், கைரேகை பிரச்சனைக்கு தொழில்நுட்ப ரீதியாக விரைவில் தீர்வு காணப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிலும் மக்கள் எங்கு வசித்தாலும் அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இருப்பில் பொருட்கள் இருந்தால் எந்த சிரமமும் இல்லாமல் அனைத்தையும் வாங்கிக் கொள்ளலாம். இது தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் புகார்களை தெரிவிக்க 1967 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.